வணக்கம். நம்மளோட இந்த புதிய அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, வளவளான்னு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பவும் மத்தவங்கள விட தாங்க தான் உசத்தி, தாங்க தான் பெரிய அறிவாளி, இல்லனா தாங்க தான் பெஸ்ட் அப்படின்னு காட்டிக்க துடிக்கிற சிலரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். இது ஏன் நடக்குது, அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்பவே சுவாரஸ்யமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அப்படி ஒருத்தர் இருப்பாரு. நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்களை அவங்களுக்கு சமமா நடத்தவே மாட்டாங்க. நீங்க ஒரு சின்ன வெற்றியை பத்தி சந்தோஷமா சொன்னா உடனே அவங்க அதை விட பெரிய வெற்றியை பத்தி பேசி உங்களை ஓரங்கட்டிடுவாங்க. எதற்கெடுத்தாலும் உங்களை விட ஒரு படி மேல இருக்கணுங்கிற துடிப்பு அவங்களுக்கு இருக்கும். இப்படி செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? காலங்காலமா நாம நம்பிட்டு இருக்கிற ஒரு தவறான எண்ணம் ஒண்ணு இருக்கு. பொதுவா ஒருத்தரோட அகம்பாவமான பேச்சையோ இல்லனா அதிகாரமான நடத்தையோ பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? பரவாயில்லையே, இவருக்கு தன் மேல எவ்வளோ அதீத தன்னம்பிக்கை இருக்கு பாரு அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா உண்மையை ஆழமா அலசி பார்க்கும்போது தான் தெரியுது அது முற்றிலும் வேறையானதுன்னு. அகந்தை அப்படிங்கிறது உண்மையான பலத்தோட அறிகுறியே கிடையாது. பகுதி 1, தன்னம்பிக்கை அப்படிங்கிற மாயை. இந்த மேலாதிக்க மனப்பான்மை, அதாவது சுப்பீரியாரிட்டின்னு சொல்றோம்ல, இது ஒருத்தரோட உண்மையான திறமையையோ இல்ல தகுதியையும் குறிக்கிறது கிடையாது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, உளவியல் ரீதியா பார்த்தா இது தங்களுக்குள்ள இருக்கிற பாதுகாப்பற்ற உணர்வுகளையும் ஆழ்ந்த வெட்கத்தையும் மூடி மறைக்க அவங்க பயன்படுத்துற ஒரு எமோஷனல் ஷீல்ட், அதாவது ஒரு உணர்ச்சி கேடயம் மட்டும்தான். இது அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். வெளியில அவங்க காட்டுற அதிகாரம், உறுதி, பலம் இது எல்லாமே ஒரு முகமூடிதாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எங்கே நம்ம ஒரு சாதாரண ஆளா தெரிஞ்சிடுவோமோ, எங்கே நம்ம குறைகள் எல்லாம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் அவங்களை இயக்குது. நிலைமைய எப்பவும் தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அது இல்லைன்னா அவங்க மனசளவுல சுக்குநூறா உடைஞ்சு போயிடுவாங்க. பகுதி 2, மறைந்துள்ள உணர்ச்சிகரமான உந்து சக்தி. இவ்வளவு சோர்வடைய செய்யக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து செய்யறதுக்கு மூல காரணமா இருக்கிறது என்னன்னு பாப்போம். இந்த மாதிரி நபர்களுக்கு மத்தவங்களுக்கு சமமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான, பயமுறுத்தக்கூடிய ஒரு உணர்வு. தங்களை சுத்தி இருக்கிறவங்க தங்களை விட புத்திசாலியாவோ இல்ல சிறப்பாவோ இருக்கிறத பார்த்தா அவங்க மனசு ரொம்பவே பயப்படும். தான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஆழ்ந்த உணர்வை மறைக்கவும், ஒரு சாதாரண நபரா இருக்கிற வழியை தவிர்க்கவும் தான் அவங்க எப்பவும் ஒரு உயர்ந்த இடத்தையே தேடி ஓடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியை தருது. அவங்க மனசுக்குள்ள ஒரு குரல் எப்பவும் ஓடிட்டே இருக்கும். நான் எல்லாரையும் விட புத்திசாலி, நான் எல்லாரையும் விட சிறந்தவன், அதனால யாரும் என்ன சாதாரணமா நினைச்சிட முடியாது, என்ன காயப்படுத்த முடியாது. இப்படி தங்களை பாதுகாத்துக்க அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிற ஒரு தர்க்கம் தான் இது. இது அவங்களோட உள்ளார்ந்த பயத்துக்கான ஒரு சுய பாதுகாப்பு ஏற்பாடு. பகுதி 3, நடைமுறையில் மேலாதிக்க கேடயம். இவ்ளோ நேரம் மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமா இருக்கலாம். எல்லாரையும் எப்பவும் திருத்துறது, இல்லனா மத்தவங்க பேசுறத அலட்சியப்படுத்துறது, முக்கியமா இன்னொருத்தரோட வெற்றியை பார்த்து மனசார பாராட்ட இவங்களால முடியவே முடியாது. தார்மீக ரீதியாவோ இல்ல அறிவு ரீதியாவோ தாங்க தான் எப்பவும் சிறந்தவங்கன்னு நிலைநிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த முகமூடிய எப்பவும் போட்டுட்டே இருக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? இதோட உளவியலை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். நீங்க ஒரு விஷயம் சொன்னா அவங்க அதை விட பெருசா ஒண்ணு சொல்றாங்களா அப்படின்னா அவங்க புறக்கணிக்கப்படுறதை தவிர்க்க போராடுறாங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து உங்களை திருத்துறாங்களா, நிலைமையோட கட்டுப்பாட்டை தன் கைக்குள்ள வச்சுக்க துடிக்கிறாங்கன்னு அர்த்தம். பாராட்டம் மறுக்கிறாங்களா, தனக்கு கீழே இருக்கிற தன் அந்தஸ்து இங்கே பறிப்போயிடுமோன்னு பயப்படுறாங்கன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு கீழே தள்ளுறது மூலமா இவங்க தங்களுக்குள்ள ஒரு போலி பாதுகாப்பு தேடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆபீஸ்ல நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். உங்க டீம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடும் போது ஒருத்தர் மட்டும் வந்து, ஆமா நல்லாதான் பண்ணிருக்கீங்க, ஆனா இதை இன்னும் இப்படி செஞ்சிருக்கலாம், இதை எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியோட வெளிச்சத்தை தாம் பக்கம் திருப்புவாரு. தான் எங்கே ஓரங்கட்டப்பட்டுடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் அவங்கள இப்படி செயல்பட வைக்குது. பகுதி 4, பொறாமை மற்றும் சமூக ஒப்பீடு. இந்த மொத்த பாதுகாப்பு அமைப்புக்கும் எரிபொருளா இருக்கிறது இந்த சமூக ஒப்பீடு தான். இது ஒரு சைக்காலஜிக்கல் சைக்கிள். முதல்ல இன்னொருத்தரோட வெற்றியையோ அமைதியையோ பார்க்கறாங்க. அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள நேரடியான ஒரு பொறாமை வருது. ஆனா நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு ஏத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். அதனால அந்த பொறாமைய தந்திரமா ஒரு அவமதிப்பாவோ இல்ல விமர்சனமாவோ மாத்திடுவாங்க. இப்படி பண்றது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்குது. நம்ம குடும்பங்கள்லயே இதை நம்ம கண்கூடா பார்க்கலாம். ஒரு உறவினர் இருப்பாரு, அவருக்கு வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காது. அந்த விரக்தியை மறைக்க உங்ககிட்ட வந்து, உனக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிற போர்வையில உங்க முடிவுகளை தொடர்ந்து விமர்சிப்பாரு. இப்படி உங்களை கீழே இறக்குறது மூலியமா அவர் தன் மனநிலையை சமன் செஞ்சுக்கிறாரு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல இது இன்னும் மோசம்.
சோஷியல் மீடியால எல்லாரும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி ஒரு மாயை இருக்குல்ல, இதனால வர்ற பொறாமை, பாதுகாப்பற்ற உணர்வை மறைக்க இவங்க ரொம்ப கவனமா தங்களோட ஸ்டேட்டஸை காட்டுற மாதிரியான விஷயங்களை போஸ்ட் பண்ணி தன் மதிப்பை செயற்கையா உயர்த்தி காட்டுவாங்க. பகுதி 5. உண்மையான தன்னம்பிக்கை எப்பவுமே சமமாதான் நிக்கும். சரி, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? உண்மையான தன்னம்பிக்கை எப்படி இருக்கும்னு இப்ப பாப்போம். இந்த ஒரு வரியை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அகந்தை அப்படிங்கிறது பலவீனமான சுய உணர்வுக்கான ஒரு பாடிகார்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே அகந்தையோட நடந்துக்கிறவங்கள பார்த்து நீங்க கோபப்பட மாட்டீங்க. மாறா அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு பலவீனமானவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்க. உண்மையான தன்னம்பிக்கை இருக்கிறவங்களால மத்தவங்கள தங்களுக்கு சமமா ஏத்துக்க முடியும். அவங்க மத்தவங்களோட திறமையை கண்டு பயப்பட மாட்டாங்க. ஆனா இந்த தற்காப்புக்காக மேலாதிக்கம் செலுத்துறவங்க இருக்கிறாங்களா, அவங்க தாங்கள் எப்பவும் உசத்தியா இருக்க, தங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தர் தொடர்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. இது ஒரு வீக்கான மைண்ட் செட். உங்க வாழ்க்கையில இருக்கிற மனிதர்களோட உண்மையான தன்னம்பிக்கையை அளவிட நீங்களே இந்த 2 கேள்விகளை கேட்டுக்கோங்க. அவங்களால உங்களை சமமா ஏத்துக்க முடியுதா? மத்தவங்களோட வெற்றியை தங்களோட ஈகோ கொஞ்சமும் பாதிக்கப்படாம மனசார கொண்டாட முடியுதா இல்லையா அப்படின்னா அவங்களோட அகந்தை வெறும் முகமூடி மட்டும்தான். இப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இனி யாராவது உங்களை விமர்சித்தாலோ இல்ல உங்களை விட தாங்க தான் பெஸ்ட்னு காட்டிக்கிட்டாலோ அதை உங்களுக்கான குறையா நினைச்சு வருந்தாதீங்க. அது உங்களோட குறைபாடு கிடையாது, அது அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு உணர்ச்சி கேடயம், அவங்களோட ஆழமான பலவீனத்தோட வெளிப்பாடு. இத பர்சனலா எடுத்துக்கிறத இன்னையோட நிறுத்திடுங்க. இந்த அலசலோட முடிவுக்கும் நாம வந்துட்டோம். சிலர் தங்களுக்குள்ள பாதுகாப்பா உணர்றதுக்காக தங்களை மத்தவங்களை விட உயர்ந்தவங்களா காட்டிக்க வேண்டிய ஒரு பரிதாபமான கட்டாயத்துல இருக்காங்க. ஆனா உண்மையான தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு மேல நிக்கிறதுல இல்ல, அவங்களுக்கு பக்கத்துல சமமா நிக்கிறதுல தான் இருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எப்பவும் உங்களை குறை சொல்ற அந்த நபர் உண்மையாவே பலசாலியா இல்ல உள்ளுக்குள்ள பயந்து நடுங்கிற ஒரு பலவீனமான நபரா? சிந்திச்சு பாருங்க.